திடீரென்று ஸ்டாலினுக்கு வந்த அக்கறை. இதுதான் ரகசியமா? 2 நாட்களுக்கு முன்னர் கேரளாவில் சிலந்தி ஆற்றுக்கு குறுக்கே அணை கட்டப்படுவது தொடர்பான விவகாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று கேரளாவுக்கு கடிதம் எழுதினார். பல்வேறு தரப்பினரும் உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டோம். என்னடா இது, தேர்தல் சீசன், அதுவுமா நம்ம தலைவர் சீட்டு பேரத்தை பற்றி எல்லாம் பேசாமல் திடீரென்று மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரே என்று எல்லோருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாங்களாம். மக்கள் ஷாக் ஆனதற்கு காரணம் இருக்கிறது அல்லவா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போதெல்லாம் பிரச்சனை பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டு என்று முதலில் பேரம் பேசுவோம் என்றுதான் திமுகவினர் கணக்கு போடுவாங்க. ஈழத்தில் கொத்து கொத்தாக தொப்புள் கொடி உறவுகளான அப்பாவி இலங்கை தமிழர்கள் மடிந்து கொண்டிருந்த போது டெல்லிக்கு சென்று மகனுக்காக மந்திரி பதவி கேட்டு போராடியவர் தான் நம் தன்மான தலைவர் கலைஞர். காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை விட கூட்டணி பேரம்தான் முக்கியம் என்பதை வெளிப்படையாகவே பத்திரிகையாளர்களிடம் அறிவித்துவிட்டு டெல்லி பறந்தவர் தான் அவர் மகன் தன்மான சிங்கம் ஸ்டாலின். நம்ம விடியல் கோஷ்டியின் வீர வரலாறோ இப்படியெல்லாம் இருக்க, திடீரென்று எப்படி இவர்களுக்கு கடிதம் எல்லாம் எழுத மனசு வந்தது என்று குழம்பி போனார்கள் மக்கள். இதே $1 மில்லியன் கேள்விக்கு நேற்று காலையிலேயே பதில் கிடைத்துவிட்டது. நேற்று காலை விடிந்தவுடன் மங்களகரமாக 8:38 மணிக்கு எல்லாம் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின். வரே வா, என்ன ஒரு சின்சியரான நேரம் தவறாம பக்கத்து மாநில முதல்வருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல வேண்டும் என்று கடமை தவறாமல் காலங்காத்தால எக்ஸ் வலைத்தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள ஸ்டாலின், அதாவது கேரள அரசு சிலந்தி ஆற்றின் அருகே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வக்கு கிடையாது, இந்த அழகுல காலை விடிந்தவுடன் வாழ்த்து கேட்குதா என்று மக்கள் எங்கேயாவது கேட்க போறாங்களே, வெகுண்டு எழுந்து விடுவார்களோ என்பதால் முந்தானேத்து ஒரு சம்பிரதாய அறிக்கையை விட்டுட்டு நேற்று காலை பிறந்தநாள் வாழ்த்த தெரிவித்திருக்காரு. இவ்வளவுதான் மேட்டர். இது தெரியாமல் உடன்பிறப்புகள் எல்லாம் தமிழினத்தின் உரிமையை காக்கும் திராவிட மாடல் என்று புலங்காங்கிடம் அடைந்து கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொடுத்து வைத்த ஒரு கட்சி. திமுக மாதிரி ஒரு தோழமை கட்சி கிடைப்பதெல்லாம் கம்யூனிஸ்டுக்கு ஒரு வரம். 25 கோடி நன்கொடையும் கொடுத்துவிட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கேள்வி கேட்கவும் கூச்சப்பட்டு கொண்டு ஹாப்பி பர்த்டேக்கு மட்டும் முதல் ஆளாக வாழ்த்து சொல்வதெல்லாம் வேற லெவல் தோழமை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக கூடவே சேர்ந்த மாநில உரிமையை பேசும் காங்கிரஸ் கட்சி இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் செய்யும் திட்டத்தை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கிறதா, ஆதரிக்கிறதா? இல்ல நாம பாட்டுக்கு மேகதாத்துக்கு அணை கட்டுவதில் மட்டும் கண்ணும் கருத்துமாய் இருப்போம் என்று அமைதி காக்குறாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டாலினுக்கு வந்த அக்கறை அவசியமா?